வணக்கம், வெல்கம் டு சாக்கித்ராம் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வாழைக்காய் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாழைக்காய் வச்சு சூப்பரான கார்லிக் ஃப்ரை எப்படி பண்ணுறதுங்கிறது தான் இன்றைக்கி நான் சொல்லி தரப்போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 வாழைக்காவை தோல் சீவிட்டு இதே மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். தண்ணியில் போட்டு வச்சிங்க அப்படின்னா வாழைக்காய் கருக்காமல் இருக்கும். கொஞ்சம் துண்டு துண்டாக போடும்போது ரொம்ப மெலிசாக போடாதீங்க, கொஞ்சம் திக்காக இருக்கட்டும். அடுத்தது மசாலாவை நான் இன்றைக்கி இடித்து தான் போட போகிறேன். ஒரு 4 வத்த மிளகா, 10 பல் பூண்டு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் கடலைப்பருப்பு, இது 4த்தையும் தான் இந்த இடித்து போட போகிறோம். மீன் டைம் ஒரு ப்ரெஷர் பேன் எடுத்து 25 ml தேங்காய் எண்ணெயை ஊற்றி சுட வச்சுருக்கேன். இந்த பக்கம் இடிக்கிறதுக்கு தேவையான மிளகாய், வத்தல், பூண்டு, ஜீரகம், அப்புறமா கடலைப்பருப்பு 4த்தையும் இடித்து வச்சுக்கிறேன். ப்ரெஷர் பேனில் எண்ணெய் நல்லா சூடாயிட்ருக்கு. கடுகு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் வெள்ளை உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது ஒரு 5 மினிட்ஸில் பண்ணுற ரெசிபி தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு, எல்லாம் பொரிஞ்சு வரும்போது கருவேப்பிலையை அலம்பி கட் பண்ணி போடுறேன். எண்ணெயிலே பொரியும் போது அதோட ஃப்ளேவரே தனியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். எல்லாம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா இடித்து வச்சுருக்கிறிய மிளகா, பூண்டு, ஜீரகம், கடலைப்பருப்பு கலவையை இதில் ஆட் பண்ணுறோம். மிக்சியில் அரைக்கிறதுனாலும் அரைச்சிக்கலாம், தப்பு இல்லை. கொரன்னு போட்டு அரைச்சிக்கோங்க. ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சிங்க அப்படின்னா அதோட டேஸ்ட் ஒரு மாதிரி கசப்பாக இருந்துடும். இப்போ இது மாதிரி இடித்து போடும்போது ரொம்பவே வாசனையாக இருக்கும். இதில் கார்லிக்கும் போடுறதுனால கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும்னு நினைக்கிறவங்களுக்கு எந்த பயமும் இருக்க வேண்டாம். நார்மலாக வாழைக்காய் கறியை விட இந்த டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். இது எல்லாம் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வரட்டும். நார்மலாக செய்கிற வாழைக்காய் கறி, வாழைக்காய் பொடி மாஸ்க்கு இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. பூண்டும் மிளகாய் வத்தலும் தான் இதோட டேஸ்ட்டையே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் நான் 1 டீஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். உங்ககிட்ட எந்த மிளகாய்த்தூள் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்க இருக்கிற வீட்டில் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே எண்ணெயில் நல்லா வறுபடட்டும், அப்போ தான் அந்த பச்சை வாசனை போகும். அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காவை ஆட் பண்ண போகிறேன். தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு போட்டுக்கோங்க. வாழைக்காய் மட்டும் கையில் இருந்ததுன்னா வித்தின் 5 மினிட்ஸ்லேயே அதை செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோ ஈஸியான ரெசிபி தான் இது. சோம்பு தேவையானவங்க சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இன்றைக்கி சோம்பெல்லாம் ஆட் பண்ணலை. இந்த மசாலா கலவை வாழைக்காயோட நல்லா பிளெண்ட் ஆகிட்டு சேர்ந்து வரட்டும். நம்மளோட மெயினான வேலை முடிஞ்சுது. இதுக்கு நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். தண்ணி ஊற்றி மூடி வச்சு தான் வேக வைக்க போகிறேன். தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளோட வாழைக்காய் கார்லிக் ஃப்ரைக்கு தேவையான வேலையெல்லாம் முடிஞ்சுது. டக்குன்னு இப்போ நான் மூடி வைக்க போகிறேன். 2லேருந்து 3 நிமிஷம் இது வேகட்டும். நம்மளோட சூப்பரான வாழைக்காய் கார்லிக் கறி ரெடி ஆகிடுச்சு. சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கெலாம் இது காம்பினேஷனாக அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் எனக்கு பதிவு பண்ணுங்கள்.
உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.